Hi friends, நம்ம simplification ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் 2001 கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் 22 சரிங்களா. கொஸ்டின் பாருங்க, 7/8 மைனஸ் 7/x பிளஸ் 9/16 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதில் எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா. இதுதான் நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நம்ம ஒரு சைடு வச்சுப்போம், மீதி நம்பர்ஸ் எல்லாமே ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகேங்களா. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ண வேண்டியது. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 7/xஐ வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன், அதாவது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டேன். இந்த ஒன்றை வந்து ஒரு சைடு எடுத்துகிட்டு போனால் அங்கே மைனஸாக வந்துச்சு சரிங்களா. புரிஞ்சுங்களா இல்லையா. இந்த ஒன்றை வந்து ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன், இந்த 7/xஐ வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரிங்களா. அப்போது இங்கே மைனஸாக இருந்தது இங்கே ப்ளஸ்ஸாக மாறிச்சு, இங்கே ப்ளஸ்ஸாக இருந்த ஒன்று இங்கே மைனஸாக மாறிச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ரெண்டுமே பின்னமாக இருக்குது. இங்கே என்ன பண்ணணும், பொது வகுத்தி ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு வகுத்தி இருக்க மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போது இது காமனாக கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 16 தான் காமனாக கனெக்ட் ஆகுது. இது 2ஆல் இருக்குன்னா 16 வந்துடுங்களா. 8 2 16 வந்துடும். அதே போல் நம்ம 16 வந்து பொது வகுத்தியாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே மேலேயும் கீழே 2ஆல் பெருக்கியிருக்கேன். 8 2 16, 7 × 2 போட்டிருக்கேன். இது அப்படியே வந்துடும், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா 16 தான் நம்மளுக்கு பொது வகுத்தின்னு சொன்னேன், 9/16 அப்படியே போட்டுக்கணும். அப்புறம் இந்த 1 பார்த்தீங்கன்னா, அதாவது 1/1 இருக்கும். 1 வந்து மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணணும், 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. அதான் 16/16ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் 7/xன்னு போட்டாச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதையும் ஃபர்தராக சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. 7 2 14, அப்புறம் 9 அப்படியே வந்துச்சு, 16 அப்படியே வந்துச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது சரிங்களா. அது கரெக்டாக போட்டாச்சு. அப்புறம் இந்த 16 பொதுவாக போட்டாச்சு சரிங்களா. இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும், இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும். 14 9 நம்ம ஆட் பண்ணோம்னா, 14 9 ஆட் பண்ணால் 23. 23ல் 16 போச்சுன்னா மீதி 7 தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 7/16ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். 7/16ன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். எப்படின்னா அங்கே பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துடும் சரிங்களா. இந்த 16 இந்த சைடு வந்துடும் சரிங்களா. வந்தால் என்னாகும், ரெசிப்ரோக்கல், அதாவது பின்னத்தில் பகுதியாகிறது சாதாரண நம்பராக மாறிடும். அதாவது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 16. புரிஞ்சுங்களா. இந்த எக்ஸ் இந்த சைடு போயிடும், அதாவது x/16 வரும் இல்லையா. இந்த ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். ஓகேங்களா. இந்த 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த 16 இந்த சைடு போயிடும். அப்போ x ஈக்குவல் டு 16. ஓகேங்களா. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 7 7 போயிடும். அப்போது x ஈக்குவல் டு 16. இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் 22க்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா. நம்ம கரெக்டாக ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ராப்ளம் 23 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.